இன்னைக்கு சரியான பசி. சூடா 2 பிளேட் போண்டா ரெடி. உங்க ஆபீஸ் பிரேக் டைம்ல டெய்லி போண்டா சமோசான்னு சாப்பிட்ற பழக்கம் இருக்கா? கரெக்டா கட்டுப்பிட்டா. அப்ப இந்த ரீல் உங்களுக்கு தான். உங்க ஆபீஸ் கேங்குக்கு ஷேர் பண்ணிடுங்க. உங்க பாடியில டெய்லி ஆயிலி ஃபுட் சாப்பிட்றதுனால நடக்கக்கூடிய டேமேஜ் வந்து லோவாகவும் சைலண்டாகவும் தான் காட்டும். ஃபர்ஸ்ட் டைஜஸ்டிவ் டிஸ்கம்ஃபர்ட் இட் லீட்ஸ் டு ஃபேட்டி லிவர். ஃபேட்டி லிவர்னால ஒபிசிட்டி ஃபார்ம் ஆகலாம். ஒபிசிட்டி வரதுனால சுகர் வரலாம். சுகர் வந்தா கண்டிப்பா ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் கூட வர வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைஜஸ்டிவ் டிஸ்கம்ஃபர்ட், அதுக்கு முதல்ல ஆயில் இன்டேக்கை கம்மி பண்ணுங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அஷ்டச்சூர்ணம் ரெகுலரா சாப்பிட்டு வந்தீங்கனாலே டைஜஸ்ட் இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த ஜீரா பிளஸ் வந்து அஜ்வைன் கலந்த தண்ணீரை வந்து குடிச்சிட்டு வந்தா கூட உங்களோட டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும். செகண்ட், ஃபேட்டி லிவருக்கு ரெகுலரா நீங்க கரிசாலை கீரையும் கீழாலையும் சாப்பிட்டு வந்தாலே போதும். மூணாவது ஒபிசிட்டி, அதோட டீடைல்டு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. நாலாவது டயபெட்டிஸ், இதுல நெல்லிக்காய், மஞ்சள், வெந்தயம், குடிச்சி இது 4மே சம அளவு எடுத்து நீங்க டெய்லியுமே பொடி பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா டயபெட்டிஸ் எப்பவுமே உங்க கண்ட்ரோல்லே இருக்கும். 5வது ஹார்ட் ப்ராப்ளம். ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு வந்து பூண்டு, மருதம்பட்டை, அருகம்புல் இது 3மே வந்து டெய்லியுமே நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஃபுல்லா வராது. டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இது மாதிரி மோர் ஆயுர்வேதிக் அண்ட் ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸுக்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க.